ஏய் அவன் ஏன்டா சிகரெட் மறைச்சான்? டேய் ஏன்டா சிகரெட் பின்னாடி மறைக்கிற? சேவ் கலர். எந்த சேவ் கலர் ஷர்ட்ரா. யார் வாங்க போல தெரியலடா. வாங்கடா ஃபாலோ பண்ணலாம். இது கூட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? வண்டியை ஓரவாயா. பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. காணோம். லைசென்ஸ். லைசென்ஸ். ச்சே, லைசென்ஸ் எடுத்துட்டு வரலையாடா? உன்கிட்ட இருக்கா? என்கிட்ட பைக்கே இல்ல, ஏதுடா லைசென்ஸ்? பஸ் வேற இப்ப போகுது. பாடுற விளையாட்ட. என்ன? Respected sir, as I am suffering from fever, I am unable to attend the classes today. So kindly grant me 2 days leave only. Yours obediently, Mano. பார்த்திபன். Yeah. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க, இவ்வளவுதானே? நீங்க புறப்படுங்க முதல்ல. Thank you sir. ஆல் ரைட் மச்சான், கிரேட்டா. அவதான்டா. யாரா? அது திரும்பி பார்க்கறல அந்த சீரியஸ். எங்கடா போய் தொலைஞ்சுக்க? காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு. அவ இப்ப எங்கடா போனா? இதோ இங்கதான் போனா. என்னடா இது? இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல. எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா? மிஸ் பண்ணிட்டேன்டா. டேய், டென்ஷன் ஆகாதடா. தடவை லவ் பண்றேன், அப்படிதான் இருக்கும். டேய், உள்ள போய் பார்க்கலாமா? போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா. டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன். இவன் இதே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரேன்டா. விட்டு போயிட்டான் பாத்தியா? நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திருவா அலையிறேன். பின்ன என்னடா, இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா. நீ ஏன்டா வேலை நிலையற? நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே? அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இதை வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா நீங்களும் உங்க. Thank you. வெல்கம். எவ்வளவு பண்பா இருக்கா. காசு கொடுக்குற சர்வ் பண்றான், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சொல்லணும்டி. ரோட்ல தெரியாம இடிச்சிட்டா யாரும் சாரி கேக்குறது இல்ல, பஸ்ல காலை மிதிச்சிட்டா எக்ஸ்கியூஸ் கேக்குறது இல்ல. ஏன் நமக்கு வேலை செய்யறவங்களுக்கே நம்ம தேங்க்ஸ் சொல்றது இல்ல? இதெல்லாம் சொல்லணும், அதான் நம்மள கல்ச்சர்டா காட்டும். வேறன்னு இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, சாரி சொல்லணும். நான் சொல்லுவேன். சத்யா பேரருக்கு தேங்க்ஸ் சொன்னதும், சாரி தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு விளக்க சொன்னதும் ரியலி சூப்பர். சத்யா எனக்கு கிடைச்சிருக்கிற பண்பான மனைவி. என்னடா ஒரு தேங்க்ஸ் சொன்னதை போய் இவ்வளவு பெருசுபடுத்திக்கிட்டு? நேத்து எங்க வீட்டுல நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா போன என் ஒய்ஃபோட காலு என் மேல தற்செயலா பட்டுருச்சு. அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்து அழுது புரண்டு. அப்படியா? ஆமா. என்ன? தெரியாம பட்டுருச்சுடா. இப்போ என்ன? மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு. இப்போ தெரிஞ்ச படம் பாருங்க. பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு. ஆமா. போடா. ஏன்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு? அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க. மாப்பிளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கே அஸ்தலாம் நினைச்சேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே. கவலையை விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா? இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும். பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? இவங்க கிடக்குறாங்க, வாடி போலாம். எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஆஹா, சிங்கார சென்னைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. ஏ, உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
உங்களுக்கு பிடிச்ச கலர் இது? பிளாக் அண்ட் ஒயிட். Black and white. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்? ஜெயகாந்தன். ஜெயகாந்தன். உங்களுக்கு பிடிச்ச கடவுள்? பிள்ளையார். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்? மணிரத்னம்.